எல்லாருக்கும் வணக்கம். ஹைகோர்ட்டு தீர்ப்புப்படி டெல்லியில் இருக்கிற தெரு நாய்க்களை எல்லாம் 8 வாரத்தில் அகற்றணும், ஷெல்டரில் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் அதுக்கான ஷெல்டருக்கான இடமும் கிடையாது. அதுங்களை ஃபீட் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் கிட்ட பட்ஜெட்டும் கிடையாது. எப்படி இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினாங்கன்னு தெரியல. முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கணும். இந்த டாக்ஸ்க்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு யோசிச்சிருக்கணும். ஏன்னா இங்கே அதுங்களை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர, அது எப்படி பராமரிப்பாங்க? இடம் இல்லாமல், மற்றபடி பட்ஜெட் இல்லாமல் எப்படி அதுங்களை பாதுகாப்பாங்கன்னு தெரியல. அகற்றுறேன்னு சொல்லி எல்லா நாயும் பிடிச்சிட்டு போய் கொல்ல தான் போகிறாங்க. இது பாவம். அந்த ஸ்ட்ரீட் டாகு இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் இல்லைன்னா திருட்டு ஜாஸ்தி ஆகிடும். யார் வேணாலும் எந்த வீட்டில் வேணாலும் எட்டி குதிச்சுட்டு எதை வேணாலும் பண்ணிட்டு போயிட்டுருப்பான். கத்தி எடுத்து குத்திடுவான். ஏன்னா அன்னோன் பர்சன் வர்றது அந்த டாக்ஸாக நமக்கு குலைச்சி சொல்லுது. அது கடிக்குதுன்னு மட்டும் பார்க்குறோமே. நம்ம எத்தனை டாகை கொன்றிருக்கோம், அடிச்சிருக்கோம், துன்புறுத்தியிருக்கோம். அதை யாராவது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு யாராவது என்றைக்காவது போராடி இருக்கிறீங்களா? ஒரு உயிர் போச்சுன்னா இன்றைக்கி பேசுகிறீங்க. எத்தனை உயிரை நம்ம எடுத்திருப்போம் ஸ்ட்ரீட் டாக்ஸை. ஏன்னா அதுங்களுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அதுங்களுக்கு வாயும் இல்லை பேசுகிறதுக்கு இல்லையா? அதனால் நம்ம இப்படி பண்ணிடலாம் இல்லையா? தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி அரசாங்கம் அதுக்கு தகுதியாக இருக்கான்றதை பார்த்துட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கலாம் அவங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து பேசுகிறோமேன்றது இல்லாமல், நாட்டு நாய், அதாவது ஸ்டேரி டாக்ஸுன்றது தெருவில் இருக்கிறது தான். அது தெருவில் தான் இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே வரல இல்லையா? ஸ்டேரி டாக்ஸுன்னு நீங்களே சொல்லும்போதே தெரியுது, தெரு தான் அதுங்களோட உரிமையை தவிர அதுங்களை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறீங்க? உங்களால் முடிஞ்சால் ஃபீட் பண்ணுங்கள். அதுங்க எந்த துன்பமும் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. அதை நீங்கள் துன்புறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு துன்பம் கொடுத்தது கிடையாது. இந்த தீர்ப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன மாதிரி அனிமல் லவர்ஸ் இல்லை, மனிதாபிமானம் இருக்கிற எந்த மனிதனும் இதை செய்ய தயங்குவான். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதை பிடிச்சி கொண்டு போய் கொல்ல தான் போகிறாங்க. உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு அகற்றணும் அப்படின்றது மட்டும்தான். அகற்றணும் அப்படின்னா அதை வச்சு பார்த்துக்க முடியாதுன்றது தான், கொன்றுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் ஓட் பண்ணுங்கள். இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம தான் குரல் கொடுக்கணும். ஏன்னா ஒரு இனத்தை அழிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். தெருநாயின்றது நம்ம இந்தியாவில் மன்னராட்சியிலேருந்து நம்ம கூடவே இருந்துக்கிட்டு, அப்போத்துலேருந்து மன்னர் ஆட்சி காலத்தில் முன்னாடி இருந்தே நாய்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நாய்கள் நம்ம கூட இருந்திருக்கு, நம்மளோட விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருக்கோம். அப்படி தான் நம்ம நாய்களை வச்சுருக்கோம் இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது நம்ம நடைமுறையிலேயே நம்ம கூடவே நம்மளோட கலந்து இருக்கிற ஒரு கால்நடை தான் அது சொல்லப்போனால். அதையே கொன்று ஒரு இனத்தையே இனப்படு கொலைன்னு தான் நான் சொல்லுவேன். இதை அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. இந்த தீர்ப்பு யார் வழங்கினாங்களோ பாவம், அவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவே, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடுறோம். நீங்களும் போராடுங்க. அந்த வாயில்